10 to 12 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா எப்படி உங்களோட ரெஸ்யூமேவை அட்டகாசமாக கொண்டு வரலாம், அதை பார்த்தாலே இப்பா நீ தான் தம்பி இந்த ஜாபுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு உடனே ஆஃபர் லெட்டர் ப்ளஸ் ப்ரொமோஷன்ஸ் அப்படி கொடுக்குற மாதிரி எப்படி ஒரு ரெஸ்யூமேவை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோட ரெஸ்யூமே விச் ஐம் யூஸிங் ரைட் நவ், என்னோட ஒஃபிஷியல் ரெஸ்யூமேவும் உங்களுக்கு வந்து நான் காமிச்சு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். And it goes a little something like வெல்கம் டு த வீடியோ. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற டெம்ப்ளேட் தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டெம்ப்ளேட். இதுக்கான லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெரி சிம்பிள் 2 பேஜ் டெம்ப்ளேட் தான். நிறைய பேர்த்துக்கு வந்து ரெஸ்யூமேக்கும் சிவிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ வந்து கரிக்குலம் விக்டே அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் பண்ணக்கூடியது. பிகாஸ் அவங்களால 2 பேஜ்குள்ளே வந்துட்டு அவங்களுடைய பெருமை அருமைகள் எல்லாம் அடக்கிக் கொள்ள முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 பேஜஸ் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் 5 to 6+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு இவ்வளோ அருமை இருக்குது, இவ்வளோ பெருமை இருக்குது, அது எல்லாத்தையுமே போடுறதுக்கு வேண்டி தான் வந்துட்டு கரிக்குலம் விக்டே சிவி யூஸ் பண்ணுவாங்க. வேற ரெஸ்யூமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்களே அசியூம் பண்ணி ரெஸ்யூமே அப்படிங்கிறது வேறு 2 பேஜ் 1 to 2 பேஜ் கண்டெய்ன்ட் ஒரு ஃபார்மேட் ஃபுல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் லைக் கிவ் ஆர் நேம். யார், உன் பேர் என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த பேரை போல்ட் லெட்டர்ஸில் மேலே எழுதிக்கோங்க, க்ளீன் கிளியர் கிறிஸ்டல் அப்படி இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து நீங்கள் உங்களோட டிகிரியை வந்து போட்டுக்கோங்க, யார் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் 2 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணும். எப்படி இருப்ப, உன்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த ஃபோட்டோவை நீங்கள் அங்கே எப்போவுமே வச்சுருக்கணும். அந்த ஃபோட்டோ கொஞ்சம் நீட்டாக பிளெயின் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பட் இட் இஸ் அக்கார்டிங் டு யோர் wish and the person who's correcting or collecting it. Next is contact. சரி ஓகே, நான் எல்லாம் படிச்சு பார்த்துட்டேன், நீ செலக்டட் பா, ஆனால் உன் நம்பர் எங்கே இருக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த கான்டாக்ட் பண்ணுற விஷயங்கள், அவங்க முதல்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேட்டிங்கில் கொடுத்துட்றோம். 4th இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்னன்னா கான்டாக்ட் நம்பர். ஸோ கான்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருங்க. வந்துட்டு வாட்ஸ்அப்க்கு ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறீங்க ஆர் கால்க்கு ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 2 நம்பருமே அங்கே வந்துட்டு தனித்தனியாக இந்த இடத்துல வந்து கொடுங்க. give your email ID, give your location. இப்போ இன்டர்ன்ஷிப்போ இல்லை வாட் எவர் இட் இஸ், உங்களோட ஜாப் வந்துட்டு பெங்களூரில் இருக்குன்னா அவங்க பார்ப்பாங்க, ஒருவேளை எனக்கு வந்து லோக்கல் ரெசிடென்ஸ் தான்ப்பா நான் எடுப்பேன், லொக்கேஷன் மென்ஷன் பண்ணனா அவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஸோ மேக் ஷூர் டு மென்ஷன் த லொக்கேஷன் அண்ட் கிவ் யோர் சோஷியல். ஸோ இதெல்லாமே நான் வந்துட்டு ஒரு சாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். இட் குட் பி இன்ஸ்டாகிராம், இட் குட் பி யூடியூப் சேனல், GitHub, Facebook, LinkedIn or any website that you have for your own. அதை நீங்கள் வந்து கொடுங்க. The second thing which you have to include in your resume is your mark sheet, obviously. So academic background எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட அதிகபட்ச குவாலிஃபிகேஷன்லேருந்து கீழே வரணும். காலேஜோடது போடுங்க, அதில் என்ன பர்சன்டேஜ், எங்கே படிச்சிங்க, என்ன பர்சன்டேஜ் வாங்கினீங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்கூலிங் கொண்டு வாங்க, எங்கே படிச்சிங்க, என்ன பர்சன்டேஜ் எழுதிங்க. கம் ஃப்ரம் த டாப் ஆஃப் யுவர் குவாலிஃபிகேஷன், லைக் ஃப்ரம் த காலேஜ் டு whatever. Next is experience. So obviously ஒரு ஃப்ரெஷராக உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. So make sure to go ahead and add on hackathon things which you have learned. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, மினி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் ஃபைனல் இயரில். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, தியரி கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம், இல்லை செப்பரேட்டாக எங்கேயாவது போயிருக்கலாம். உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ் இது எல்லாமே இப்போ என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் ரிலேட்டட், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட், English department na English related, any movie or anything that is related, make sure to keep it as related as possible. ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் போடலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ இன்க்ளூட் பார்ட் டைம் ஜாப்ஸ். பிகாஸ் அதுலேயுமே நீங்கள் வந்து வெட்டியாக இல்லை, நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அவன் வந்து பண்ணியிருக்கான், இதெல்லாம் அவள் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறதுக்காக பார்ட் டைம் ஜாப்ஸ். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு டெக்னிக்கல் சைட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அதை படிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த கிளாஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அது கூட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஷுட் பி தேர். செகண்ட் ஒன், உங்களோட மார்க் ஷீட்ஸ் ஷுட் பி தேர்.
Third one, the career objective. Career objective is basically a short note about you from yourself. ஸோ நீங்களே உங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. 6 லைனுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து குட்டியாக இருக்கும், உங்களுக்கு டக்குன்னு படிக்கிறதுக்கும் இருக்கும். அந்த 6 லைனுக்குள்ளே உங்களை பற்றி நல்லா வெளிப்படுத்தி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சு, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் திங் இஸ் தட் உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸையும் பற்றி நீங்கள் வந்து பேச போகிறீங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் டெக்னிக்கல் சைடில் இருந்தீங்கன்னா டெக்னிக்கல்னு போடுங்க, இல்லாட்டினா ஹார்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு போடுங்க. நீங்கள் வந்து என்னெல்லாம் செய்ய முடியும், உங்களால் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ண முடியும், நீங்கள் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்களா, டேட்டா சயின்ஸ், வாட் எவர் இட் இஸ், C++, ஜாவா, பைத்தான், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இங்கே போடலாம். ஒருவேளை பேசிக் தான் எனக்கு தெரியும், அதை போட்டால் அதுலேருந்து கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் வந்துட்டு பேசிக் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில்னால் உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா, டீம் ஒர்க் இருக்கா, உங்களோடக்குள்ள அந்த இதயத்துக்குள்ளே உங்களோட ஜெல்லிஸில் வந்துட்டு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும், அதை பற்றி தான் சாஃப்ட் ஸ்கில்ஸில் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ண போகிறீங்க. வைல் டெக்னிக்கல் ஒரு ஹார்ட் ஸ்கில்ஸில் நீங்கள் படித்து தெரிஞ்சு வளர்த்துக்கிட்ட ஸ்கில்ஸை பற்றி போட போகிறீங்க. அண்ட் தென் ஃபைனலி லாங்குவேஜ், இதை வந்துட்டு நீங்கள் கட்டாயமாக ஃபர்ஸ்ட் பேஜ்குள்ளேயே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, எங்கே வந்துட்டு போய் சேர போகிறீங்க, எந்த கடற்கரைக்கு நீங்கள் போக போகிறீங்கிறதுங்க பொறுத்து தான் இருக்குது. ஒருவேளை அவங்க இங்கிலீஷை தான் பேசுவாங்க ஆனால் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படியோ, இல்லை அவங்க வந்து தமிழ் தான் பேசுவாங்க நம்மளுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும், இல்லைனா அவங்க ஹிந்தியில் தான் பேசுவாங்க ஆனால் நம்மளுக்கு மலையாளம் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர் வந்து இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ரைட், ரீட், ஸ்பீக் அப்படின்னு 3 விஷயத்தை வந்து பிராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. 3மே தெரியும்னா நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம். இதற்கும் படிக்கிறதுக்கும் தெரியாது, பேசுறதுக்கு தெரியும், எழுதுறதுக்கு தெரியும், ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் பேசுறதுக்கு தெரியாது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. And finally comes the professional certification which is also included in your academic background. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் பேக்ரவுண்ட் இருக்குது, அந்த டைமில் எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிடச்சிது. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்னா ஒன்றுமே இல்லை, அதை வந்து ரெகக்னைசபிளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து SAP சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு அது வந்து ஆல்ரெடி தெரியும். இந்த சேனலில் நான் எப்படி அந்த SAP சர்டிஃபிகேஷனை வாங்கினேன் அப்படின்னா என்ன, அது ஏன் ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழு டீட்டெயில்டு வீடியோவாக நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல நம்ம வந்து சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை போய் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கட்டாயமாக ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளே நீங்கள் வந்து அடக்கி இருக்கணும். டு சம்மரைஸ் திஸ், ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களோட பேர், உங்களோட டிகிரி அண்ட் உங்களோட கெரியர் ஆப்ஜெக்டிவ் முன்னாடி இருக்கணும். அந்த சைடில் நீ யாருப்பான்னு பார்க்கறதுக்கு உங்களோட ஃபோட்டோ, எப்படிப்பா காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களோட ஒரு காண்டாக்ட் செஷன். செகண்ட் செட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேஜ் தான் வந்துட்டு அகாடமிக் பேக்ரவுண்ட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ். அது போக உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் யோர் சாஃப்ட் ஸ்கில்ஸ், இது எல்லாமே செகண்ட் செட்டாக ஃபர்ஸ்ட் பேஜ்குள்ளேயே வந்துடணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் த லாங்குவேஜஸ் தட் யூ ஸ்பீக், தட் யூ நோ டு ரீட் அண்ட் ரைட். இதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் பக்காவாக ரெடி ஆகிருக்கும். உங்கள் ஃபர்ஸ்ட் பேஜை பார்க்கும்பொழுதே உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்களை வேலைக்கு எடுக்கலாமா, வேலைக்கு எடுக்க வேண்டாமா, இவளுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறத முழுசாக ஜட்ஜ் பண்ணிட முடியும். லெட்ஸ் கோ ஆன் டு தி செகண்ட் page. So first page is about the technical and the second page is just more about me. So more about me na enna patti na innum konjam solren, konja nera kelu அப்படிங்கிறது தான். ஸோ இந்த செகண்ட் பேஜ் மோஸ்ட்லி அன்னெசரியாக தான் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், வேண்டானா நீங்கள் வந்து இதை லீவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ செகண்ட் பேஜில் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வாங்கின அவார்ட்ஸ், நீங்கள் எல்கேஜிலேருந்து இல்லை பிறந்ததுலேருந்து நீங்கள் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் ஃபேமஸான அவார்ட்ஸாக இருக்கணும், ரெகக்னைசபிள் அவார்ட்ஸாக இருக்கணும், வேர்ல்ட் ரெக்கார்ட் இல்லைனா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பெருமிதப்படும் விதமான அவார்ட்ஸ், உங்களை பெருமிதப்படுத்த வைக்கும் அவார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் நீங்கள் வந்து அவார்ட்ஸ் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழேயே அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இட் குட் பி ஜஸ்ட் அவார்ட்ஸ் வேறு, அச்சீவ்மெண்ட்ஸ் வேறு. அச்சீவ்மெண்ட்ங்கிற உங்களுக்கு பர்சனலாக தோன்ற எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுமே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன், நான் இங்கே போய் இந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினேன், இதை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணேன், ஆர் நீங்கள் எங்கேயாவது வாலண்டியராக போயிருக்கலாம், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உங்களோட வாலண்டியர்ஷிப் கொடுத்துருக்கலாம், இட் இஸ் ஆல்சோ அன் அச்சீவ்மெண்ட். இந்த 2 ஆஸ்பெக்டோட சேர்த்து அதை ஃபஸ்ட் பேஜோட கண்டினியூவேஷனாக அதர் சர்டிஃபிகேஷன்ஸ், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் இல்லை, பட் அந்த குட்டி குட்டியான அந்த கோர்ஸரா இதெல்லாம் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன
சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கேன், அதையும் போடலாமான்னு கேட்டால் இந்த செகண்ட் பேஜ் ஸ்டார்டிங்லேயே அந்த சர்டிஃபிகேஷனையும் போட்டுருங்க. அதுக்கு கீழே தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் வருது. அந்த டைட்டில், நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த மந்த் அண்ட் இயர் அதை மட்டும் நீங்கள் கொடுத்து குட்டியாக முடிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த செகண்ட் பேஜ். மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இவ்வளோ பெருசாக இல்லை, எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா தயவு பண்ணி இந்த ப்ராஜெக்டை தூக்கி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே போட்டுருங்க. ஆர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு பதிலாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்னு டைட்டில் கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். செகண்ட் செட் ஆஃப் த செகண்ட் பேஜ் இஸ் ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டி கீழே கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து வரும். சப்ஜெக்ட் அண்ட் உங்களோட கோர்ஸ் ரிலேட்டடாக பண்ண அதர் திங்ஸ், லைக் நான் இந்த மாதிரி வாலண்டியர் பண்ணேன், ஆர் இந்த மாதிரி ஸ்பீச்சுக்கு போனேன், இல்லை இந்த மாதிரி செமினார்ஸ் அட்டன் பண்ணேன், வெபினார்ஸ் அட்டன் பண்ணேன், நான் செமினார் வந்து சொல்லி கொடுத்தேன், நான் வெபினார் கண்டக்ட் பண்ணேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கோ கரிக்குலருக்குள்ளே வரும். அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், நீங்கள் நல்லா வரைவீங்க, நல்லா ஸ்பீச் பண்ணுவீங்க, நல்லா ரைட் பண்ணுவீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைட்ஸில் ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்குது. ஹாபீஸ்னால் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட்னால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்பப்போ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு செப்பரேட் விஷயங்களாக வைக்கும்பொழுது நீங்கள் உங்களே டீட்டெயில்டாக செப்பரேட்டாக கேரக்டரிஸ்டிக் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ செகண்ட் பேஜோட சம்மரைசேஷன் இதுதான். இட் இஸ் மோர் அபவுட் மீ. உங்களோட அவார்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அதர் சர்டிஃபிகேஷன், ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ப்ளஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸையும் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுறீங்க. இங்கே தான் வந்துட்டு இந்த இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கலர் கோஆர்டினேட்டர் அது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். அந்த கலர்ஸ் கூட நீங்கள் வந்து கேன்வாவில் போனீங்கன்னா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். நார்மலாக என்னோட ஆதார் கார்டு, என்னோடய மார்க் ஷீட் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாச்சும் ஒரு பேப்பர்ஸ் அது வந்துட்டு ப்ரூஃப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து நார்மலான விஷயத்தில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து சைட்லேயும் என்னை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்துட்டு இந்த கலர்ஸ்லேயும் வந்து போட்டிருக்கேன். காண்டாக்ட் நம்பரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட சூப்பர் டூப்பர் ரெஸ்யூமேவை க்ரியேட் பண்ணுறதுக்கு குட்டியாக 4 செப்பரேட் டிவிஷன்ஸ் வச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் வந்து என்னோட ரெஸ்யூமேவை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். மை ரெஸ்யூமே, என்னோட பேர், நான் என்ன படிச்சிருக்கேன், என்னோட பியூட்டிஃபுல் ஃபோட்டோ, பட் you guys make it professional. Okay, contact number, contact வந்து highlighted quotesல இருக்கு. My email ID, my location and என்னோட career objective அதுவும் பார்த்தீங்கன்னா we should not copy edify from the internet because people would definitely know அவங்களும் samples எல்லாம் எங்கே இருக்குன்னு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக் ஷோர் இது வந்து எவ்வளோ ஒரிஜினலாக வைக்க முடியுமோ அவ்வளோ ஒரிஜினலாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் உங்களோட ரெஸ்யூமே உங்களோடது, நீங்கள் இல்லாத டைமில் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற உங்கள் ரெஸ்யூமே உங்களை மாதிரி தான் இருக்கணும். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிஸ்ட், இந்த மாதிரி சர்டிஃபைடு எஸ்ஏபி கன்சல்டன்ட், நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லாமல் சொல்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஸோ அகாடமிக் பேக்ரவுண்ட், நான் இந்த காலேஜில் படித்தேன், என்ன படித்தேன், இந்த இயர்ஸ்குள்ளே படித்தேன், என்ன ஆவரேஜ் என்னோட சிஜிபிஏ பர்சன்டேஜ், என்ன ஸ்கூலில் படித்தேன், அது என்ன போர்ட், அது எந்த இயரில் முடித்தேன், அது எல்லாமே இதில் வந்து இருக்கும். ப்ளஸ் என்னோட சோஷியல்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப், blah 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 and stuffs. And my experience is like RPA developer from 2020 to 2021. Be specific about the years. நீங்கள் எந்த இயரில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது அதில் இருக்கணும். பிகாஸ் டு மெயின்டைன் த ஒரிஜினாலிட்டி, நீங்கள் உண்மையிலேயே பண்ணியா சும்மா வந்துட்டு போடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி. ப்ளஸ் அது கீழே குட்டியாக ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ட்ரெயின்ட் as RPA டெவலப்பர் அண்ட் லெட் டீம்ஸ் அண்ட் ஹேக்கத்தான், அந்த மாதிரி வந்து ஒரு ஹெட்டிங் கொடுங்க, அதுக்கு ஒரு குட்டி டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு விட்னஸ் கொடுக்குற மாதிரி. நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C, C++ and shits like part-time job, whatever the part-time jobs I worked, அந்த மாதிரி ஒரு தனி டைட்டில் கொடுத்து என்ன பார்ட் டைம் ஜாப் பண்ணேன், அந்த பார்ட் டைம் ஜாபில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், ஒரு என்ன பொசிஷன் நான் வந்துட்டு ப்ளே பண்ணேன், என்ன ரோல் நான் ப்ளே பண்ணேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சைடில் என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு 4, சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஒரு 4, லாங்குவேஜஸ் ஒரு 3. மலையாளம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேச மட்டும்தான் தெரியும், மித்த ரெண்டுமே பேச படிக்க எழுத எல்லாமே தெரியும். ஸோ மலையாளம் எனக்கு பேச மட்டும் தெரியும். ஸோ ப்ராக்கெட்டில் ஸ்பீக் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த 6மே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் which is very valid.
என்னோட அவார்ட், அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட், இம்கா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஸ்டப்ஸ் லைக் தட். அதர் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் இயரில் கோர்ஸரால முடிச்சது. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேஷன் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு எந்த விஷயம் நீங்கள் ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணுறீங்கனாலும் இப்படி மறக்காமல் அந்த இயரையும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸ்பெசிஃபிக்காக டேட் அண்ட் மந்த் ப்ளஸ் இயர் தெரிஞ்சால் பெட்டர். 4 ப்ராஜெக்ட்ஸில் நான் வந்து இந்த 3 வருஷத்துக்குள்ளே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் இன்க்ளூடட் மை தேர்ட் இயர் ப்ராஜெக்ட். ஏன்னா நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இனிமேல் தான் அதை வந்து நான் பண்ண போகிறேன். அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெக் ஃபெஸ்ட்டில் நான் வின் பண்ணியிருந்தது, பேப்பர் ப்ரெசன்டேஷன், AWS டி ப்ரேசர். ஹாபீஸ் பார்த்தீங்கன்னா தனியாக எழுதியிருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட்ஸ் எல்லாமே நான் வந்து தனியாக எழுதியிருக்கேன். ப்ளஸ் என்னோட ஆக்டிவிட்டீஸ் கரிக்குலர் படிப்புக்கு ரிலேட்டடான வேலைகளை பண்ணுறது எல்லாமே வந்து கரிக்குலர். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எங்களோட இயரை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், மந்த் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்னால் என்னெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவேனோ அது எல்லாமே. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் மை ரெஸ்யூமே. யா, ஸோ yeah. வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க தான் இந்த மாதிரி ரெஸ்யூமேல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.